நாதன் விவரம். கௌரவ ஆலோசகராக நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரி மற்றும் பிஎல்டி ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் என் ராஜாகுமார் அவர்கள் கௌரவ ஆலோசகர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கோவை செயின்ட் ஆக்னஸ் நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த ஆசிரியை திருமதி வி எலன்ராணி அவர்களும் கௌரவ ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலாண் இயக்குநராக இயக்குநர்களாக திரு எஸ் பர்வேஸ் அவர்களும் திரு வி சுமன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். செயலாளர்களாக என்ஜிஎம் கல்லூரி மனிதவியல் மற்றும் கணினி பயன்பாட்டுத் துறையினுடைய பேராசிரியை டாக்டர் பி விஜய் சித்ரா அவர்களும், கோவையை சேர்ந்த திருமதி ஏஎஸ் குந்தர் அவர்களும் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். துணை செயலாளராக மிஸ்டர் நவீன்குமார் அவர்களும், மக்கள் தொடர்பு துறை அலுவலராக திரு சிவா அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு கலாம் சேவை மையத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கலாம் சேவை மையத்தினுடைய நீதி வாக்கியம் பிரச்சனையாக செயல் நன்று, சிந்தித்து செயலாற்றுவது நன்று, அன்பால் விரைவோம், சேவைகளை தொடர்வோம் என்ற லட்சணியையும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம். கோட்டை கட்டினோம்.